ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சில் பாயிண்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4 லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் 4.4 எக்ஸசைஸில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கனாக்கா, எ சிமெண்ட் ஃபேக்ட்ரி மேக்ஸ் 7,000 சிமெண்ட் பேக்ஸ். ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, 7,000 சிமெண்ட் பேக்ஸு 12 டேஸில் with the help of 36 machines வச்சு தயாரிக்கிறாங்க. How many bags can be made in 18 days using 24 machines கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே நமக்கு தெரியாது என்னன்னாக்கா, சிமெண்ட் பேக்ஸ் எவ்வளோ தயாரிக்க போகிறாங்கன்றது தெரியாது. இந்த டேஸு மெஷின்ஸ் பற்றி பேசுகிறாங்க, சிமெண்ட் பேக்ஸ். ஓகேங்களா? ஸோ 12 டேஸில் 36 மெஷின்ஸ் வச்சு தயாரித்தா 7,000 பேக்ஸ் சிமெண்ட் பேக்ஸு தயாரிக்கிறாங்க. அப்போனா 18 டேஸில் 24 மெஷின்ஸ் வச்சு எத்தனை சிமெண்ட் பேக்ஸ் தயாரிக்க முடியும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது இங்கே பார்த்திங்கனாக்கா நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்போ எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸில் என்ன பண்ணோன்னாக்கா, எது தெரியுமோ அந்த இதையும் எது தெரியாத இதையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இங்கே நமக்கு டேஸ் தெரியும், சிமெண்ட் பேக்ஸ் தெரியாது. அதே மாதிரி மெஷின்ஸ் தெரியும், சிமெண்ட் பேக்ஸ் தெரியாது. ஸோ இதையும் டேஸையும் சிமெண்ட் பேக்ஸையும் மெஷின்ஸையும் சிமெண்ட் பேக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போது டேஸ் 12 டேஸ். ஓகேங்களா? 12 டேஸில் 7,000 பேக்ஸ் தயாரிக்கிறாங்கனாக்கா 18 டேஸில் எவ்வளோ தயாரிப்பாங்க? ஜாஸ்தியாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இதுவும் டேஸும் ஜாஸ்தியாகுது, சிமெண்ட் பேக்ஸும் ஜாஸ்தியாகுது. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் மோர் சிமெண்ட் பேக்ஸ். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். அதனால் டைரக்ட் வேரியேஷன்றதால என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய நம்பர் மேலேயும் சின்ன நம்பர் கீழேயும் போட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய நம்பர் மேலேயும் சின்ன நம்பர் கீழேயும் போடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெஷின்ஸையும் சிமெண்ட் பேக்ஸையும் கம்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 36 மெஷின்ஸில் வச்சு 7,000 சிமெண்ட் பேக்ஸு தயாரிக்கிறாங்க. இங்கே மெஷின்ஸ் கம்மியாக இருக்குது. கரெக்டாக? 24. ஸோ அப்போது சிமெண்ட் பேக்ஸ் ஆப்வியஸாக என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ இதுவும் கம்மியாக, மெஷின்ஸும் கம்மியாகுது, சிமெண்ட் பேக்ஸும் கம்மியாகும். அப்போது இது ரெண்டுமே கம்மியாகிறதால இதுவும் டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போது ரெண்டுமே கம்மியாகிறதால என்ன பண்ணணும்னா, சின்ன நம்பரை மேலேயும் பெரிய நம்பர் கீழேயும் போட்டுக்கணும். இங்கே ரெண்டுமே ஜாஸ்தியானா என்ன பண்ணணும்? பெரிய நம்பர் மேலே போடணும். ரெண்டுமே கம்மியாச்சுன்னா சின்ன நம்பர் மேலே போடணும். இதுதான் கான்செப்ட். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 7,000 அப்புறம் இந்த 18/12 இன்ட்டு 24/36. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் அடிக்க போகிறேன். இது 12 டேபிள் அடிக்கலாமா? 1 12s are 12, 2 12s are 24. இதையும் 18 டேபிள் அடிக்கலாமா? ஸோ 1 18s are 18, 2 18s are 36. ஸோ இந்த 2வையும் இந்த 2வையும் நான் அடிச்சிட்டேன்னா, ஸோ மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு? இது எல்லாத்தையுமே அடிச்சாச்சு. ஸோ மீதி 7,000 சிமெண்ட் பேக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, என்ன பண்ணுவோம்? இங்கே இதை எதையும் அடித்தோம், இதை எதையும் அடித்தோம், இதே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 7,000 சிமெண்ட் பேக்ஸ் கேன் பி மேட். ஸோ 18 நாளில் 24 மெஷின் வச்சு அவங்க தயாரிக்கிறது 7,000 சிமெண்ட் பேக்ஸ் தான். புரிஞ்சுதா?